ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிடேக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிடேக்குள்ள ஒரு கண்டென்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிடேக் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல கால் பண்ணிட்டு இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு கண்டென்ட்டுக்கு கீழேயோ ஆர் மேலேயோ ஒரு லைனை கிரியேட் பண்ணுறது தான் நம்ம இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அதில் நான் அண்டர்லைனுன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒரு லைன் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைனுக்கு வந்து நான் கிரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனோட லைன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸில் மாற்றி அமைச்சிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி பார்த்துடலாம். இந்த இடத்துல நான் எந்த வேல்யூவும் கொடுக்காம முதல்ல உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிடுறேன். பாத்தீங்களா, அந்த கண்டென்ட் கிரியேட் ஆயிட்டு அந்த கண்டென்ட் கீழே ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கான். இந்த லைனை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இந்த இடத்துல நான் டாட்டட்ன்ற வேல்யூ நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன். டாட்டட் வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த லைன் வந்து டாட்டடா மாறிடுச்சு. இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ்லாம் இருக்கு. பேஷ்டு இருக்கு, டபுள் லைன் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வெப் டெவலப்பர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.